Hi friends, அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது அறிவில் நான் இவ்வளோ நாளாக பொது தமிழ் அது ரிலேட்டடாக தான் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். பொது அறிவில் நமக்கு ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே சிந்துவெளி நாகரிகம் தான் கொடுத்துருக்காங்க. சரி, அதுலேருந்து இப்போ எக்ஸாம்ஸ் கொஞ்சம் நெருங்கினால நம்ம பொது அறிவையும் பார்ப்போம் அப்படின்ட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், நமக்கு சிந்துவெளி நாகரிகம் சமச்சீர் கல்வி புத்தகங்களில் 6th சோசியல் சயின்ஸு, 9th சோசியல் சயின்ஸு, 11th ஹிஸ்ட்ரி இந்த 3 ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேயுமே சிந்துவெளி நாகரிகத்தை நல்லா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம அதிலேருந்து முக்கியமான கொஷின்ஸ் பார்ப்போம். நீங்கள் நல்லா படிச்சுட்டு இந்த கொஷின்ஸ்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை தவிர்த்து கொஷினே கேட்க மாட்டாங்க. அது மாதிரி எல்லா கொஷின்ஸுமே எடுத்துட்டேன். இப்போதைக்கு எப்படி நமக்கு ஸ்டாண்டர்டாக கொஷின் கேட்குறாங்களோ அதே டைப்பில் தான் நானும் கொஷின் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம 6th புக்லையும் 9th ஒரு பேஜ் மட்டும் இப்போ கவர் பண்ணியிருக்கோம். அதனால் கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும். 9th 11th இந்த 2 ஹிஸ்ட்ரி புக்ஸில் கொஷின்ஸ் இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக ஃபீல் ஆகலாம். இப்போ ஃபஸ்ட்டு 25 கொஷின்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், பொறுத்துக. மெசபடோமிய நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். இப்போ இந்த நாகரிகங்கள்லாம் எந்தெந்த காலங்களில் இருந்துச்சு? இப்போ கிமுன்னு கொடுத்துருக்காங்க, இல்லாட்டினா பொது ஆண்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் எது எது சரியானது? இப்போ நம்ம இந்த ஒரு ஒன் வேர்ட்லையே 4 ஒன் வேர்டுக்குரியதை இப்போயே நம்ம பார்த்துட்டோம். இது நமக்கு தனித்தனி ஒன் வேர்ட்ஸாகவும் கேட்கலாம். அப்படி இல்லாட்டினா இது மாதிரி பொறுத்துகன்னு கொடுத்து எந்தெந்த நாகரிகங்கள் எந்தெந்த காலகட்டங்களில் இருந்துச்சு அது மாதிரியும் கேட்கலாம். இப்போ இதில் சரியான விடை என்ன? மெசபடோமிய நாகரிகம் எந்த காலகட்டத்தில் இருந்துச்சு? இதில் நமக்கு மெசபடோமிய நாகரிகம் எப்போ இருக்குன்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க இதில்? மெசபடோமிய நாகரிகம் 4வது ஆப்ஷன் 3500 2000 இருந்திருக்கு. சிந்துவெளி நாகரிகம் எப்போ இருந்திருக்கு? கிமு 3300 1900 இருந்திருக்கு. எகிப்து நாகரிகம் எப்போ இருந்திருக்கு? கிமு 3100 1100 அந்த காலகட்டத்தில் இருக்குது. சீன நாகரிகம் 1700 1122 இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அடுத்த கேள்வி பாருங்கள். நாகரிகம் என்ற சொல் சிவில் கிடையாது, சிவிஸ். டைப் பண்ணும்போது தப்பாயிடுச்சு. சிவிஸ். நாகரிகம் என்ற சொல் சிவிஸ் என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை என்ன? ஆப்ஷன் சி, லத்தீன் மொழி சொல். இப்போ இதில் சிவிஸ் அப்படின்றது எந்த பொருளை குறிக்கும் அப்படின்னா நகரம் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கும். அப்போ இதில் என்னென்ன கொஷின் கேட்கலாம் பாருங்கள். நாகரிகத்தில் சிவிஸ் அப்படின்றது எந்த மொழி சொல் அப்படின்னு குறிக்கும். சிவிஸ் இந்த சொல்லுக்கு பொருள் என்ன இப்படின்னு கேட்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், சரியானதை தேர்ந்தெடு. இந்திய தொல்லியல் துறை 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் புதுதில்லியில் உள்ளது. இப்போ இதில் சரியானது என்ன? இதுக்கு சரியான விடை என்ன? 1 மட்டும் சரியா, 2 மட்டும் சரியா? ஆப்ஷன் சி 1 2 சரி. அப்போ இது எப்படி கேட்கலாம்? எந்த ஆண்டு இந்திய தொல்லியல் துறை தொடங்கப்பட்டதுன்னு கேட்கலாம். அதோட தலைவராக யார் இருந்தாங்கன்னு கேட்கலாம். இதோட தலைமையகம் எங்கே அமைந்திருக்குன்னு கேட்கலாம். அப்போ இந்த ஒரு கொஷின்லேயே நம்ம 3 கொஷினுக்குரியதை படித்தாச்சு. அடுத்த கேள்வி, ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்தவர் யார்? இதுக்கு சரியான விடை என்ன? ஆப்ஷன் பி, சார்லஸ் மேசன். சார்லஸ் மேசன் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு அவரோட நூலில் விவரிச்சிருக்காரு. அடுத்து பாருங்கள், சிந்துவெளி நாகரிகத்தோட காலம் என்ன? எப்பயுமே இது மாதிரி ஒரு கொஷின் கேட்டுட்டே இருப்பாங்க. சிந்துவெளி நாகரிகத்தோட காலம் ஆப்ஷன் சி, வெண்கல காலம் தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, சரியானதை தேர்ந்தெடு. பெருங்குளம் மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இக்குளம் நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று எனலாம். வட தென் திசையில் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் இருந்தன. நீர் கசியாமல் இருக்க, கசியும்னு வந்துருச்சு, கசியாமல் இந்த இடத்துல நீர் கசியாமல் இருக்க சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன. இப்போ இதில் எது சரி எது தவறு அப்படி தான் நமக்கு கேள்விகள் இருக்கும். ரீட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எல்லாமே சரியான மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு வேர்டை மாற்றி நமக்கு தவறாக கொடுத்துருவாங்க. நமக்கு இங்கே படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் எல்லாமே சரியான விடைகளாக தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை எப்படி மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னா, பெருங்குளம் மொஹஞ்சதாரோன்னு இல்லாமல் பெருங்குளம் ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கொடுக்கலாம். வட தென் திசைன்னு கொடுக்காம கிழக்கு மேற்கு திசைகள்னு கொடுக்கலாம். இயற்கை தாருக்கு பதிலாக வேறு ஏதாவது பொருட்களை கொடுத்துருக்கலாம். நீர் கசியும் அப்படின்னு கூட கொடுத்துருக்கலாம். அப்போ இதில் சரியானது என்ன? இதில் அனைத்துமே சரிதான். இது உண்மையிலேயே நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று. அதே போல் நீர் கசியாமல் இருக்கிறதுக்கு நமக்கு இயற்கை தார் கொண்டு தான் பூசப்பட்டுச்சு.
அடுத்த கேள்வி பாருங்கள், செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? பொதுவாக நமக்கு தானிய களஞ்சியம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஹரப்பா எழுதுங்க. இது மாதிரி செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம்னு கேட்டால் நீங்கள் ஆப்ஷன் சி ராகி கர்கி போடுங்க. இது வந்து ஹரியானா மாவட்டத்தில் இருக்குது. ஹரியானா மாவட்டத்தில் ராகி கர்கி அப்படின்ற இடத்துல செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட பெரிய தானிய களஞ்சியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 6th சோசியல் சயின்ஸில் பாக்ஸ்குள்ளே போட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? கப்பல் கட்டும் தளம் ரொம்ப ஈஸி கொஷின், லோத்தல் குஜராத் மாநிலத்தில் இருக்குது. அடுத்த கேள்வி, அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை, ஆண்டில்னு வந்துருச்சு, ஆண் சிலை கொடுக்கணும். இந்த இடத்துல ஆண் சிலைன்னு போட்டிருக்கணும். அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி மொஹஞ்சதாரோ. அடுத்து, சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி. இது கண்டிப்பாக இந்த கேள்வியை எதிர்பார்க்கலாம். சிந்துவெளி நாகரிகத்தோட முன்னோடின்னு நம்ம எதை சொல்கிறோன்னா ஆப்ஷன் பி மெஹர்கர் அதை சொல்கிறோம். இது வந்து பலுசிஸ்தான் பாகிஸ்தானில் இருக்குது. இப்போ இது வந்து கிமு 7000 அந்த காலகட்டத்தில் புது நாகரிகம் தோன்றுச்சு. அதுக்கப்புறம் தான் சிந்துவெளி நாகரிகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சிந்துவெளி நாகரிகத்தோட முன்னோடின்னு நம்ம மெஹர்கரை சொல்கிறோம். அடுத்து, குஜராத் மாநிலம் லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோலில் குறிக்கப்பட்ட அளவீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்பர்ஸில் கொடுத்துருக்கனால கொஞ்சம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இதில் என்ன கேட்கலாம், தந்தத்திலான அளவுகோல் எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கொஷின் வரலாம். எங்கே? லோத்தல் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. அந்த அளவீடு மிகச்சிறிய பிரிவு என்னது? 1704 மில்லிமீட்டர். அந்த சமகால நாகரிகத்தில் பயன்படுத்தப்பட்ட அளவுகோல்லையே மிகச்சிறிய பிரிவாக இந்த மெஷர்மெண்ட்டை தான் சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் என்ன? எப்பயுமே இந்த கொஷின் கேட்பாங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ செம்பு. அடுத்து, வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை எங்கு கிடைத்தது? எப்பயுமே பெண் சிலை நமக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது எந்த உலோகத்தாலானது? வெண்கலத்தால். அது எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா ஆப்ஷன் பி மொஹஞ்சதாரோ. பெண்ணுக்கு 3 சொல்லின்னு வரணும், டைப்பில் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அடுத்து, சரியானதை தேர்ந்தெடு. பாகிஸ்தானில் இன்றும் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரிவாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை பிரதிபலிக்கின்றன. இப்போ இதில் எது சரியானது? நான் எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் சி 1, 2மே சரிதான். இது ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருப்பாங்க, KVT அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. கொர்க்கை, வஞ்சி, தொண்டின்னு. நம்ம ஊர்களில் பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அது மாதிரி வெளிநாடுகள்லையும் அது மாதிரி நகரங்களில் ஆறுகளில் நம்மளோட தமிழ் பெயர்கள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எதனை பயன்படுத்தினர்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சிவப்பு நிற மணிக்கற்கள். அதை கார்னிலியன் அப்படின்னும் சொன்னாங்க. சிந்துவெளி மக்கள் எதனை அறிந்திருக்கவில்லை? அந்த காலத்தில் அவங்க எதை பற்றி அவங்களுக்கு சுத்தமாக தெரியலை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி இரும்பு மற்றும் குதிரை. அடுத்து, முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? இதுவும் பாக்ஸ்குள்ளே போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. முதல் எழுத்து வடிவம் ஆப்ஷன் சி சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. உலகின் முதல் எழுத்து வடிவமே சுமேரியர்களால் தான் உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து, சிந்துவெளி நாகரிகம் இருந்த பரப்பளவு என்ன? இது மாதிரி நம்பர்ஸில் இருக்கனால நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுக்கு சரியான விடை என்ன? அந்த சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த பரப்பளவு எவ்வளோனா ஆப்ஷன் ஏ 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 9th புக்கில் 1.3 மில்லியன் கொடுத்துருப்பாங்க. நம்ம 6th புக்கில் வந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. 13 லட்சம் அப்படி இல்லாட்டினா 1.3 மில்லியன். அடுத்து, பொறுத்துக பாருங்கள். சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்துச்சு இல்லையா, அதோட எல்லைகள்லாம் என்னென்ன அப்படின்னு கொஷின் இருக்கு. இப்போ இதுக்கு சரியானதை பாருங்கள். அது கிழக்கு எது வரைக்கும் பரவி இருந்தது, மேற்கு எது வரைக்கும் பரவி இருந்தது, தெற்கு வடக்குலாம் எது வரைக்கும் சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்துச்சு, அதோட எல்லைகள் தனித்தனி கொஷின்ஸாகவும் கேட்கலாம், பொறுத்துக மாதிரியும் கேட்கலாம். இப்போ இதுக்கு சரியான விடை என்ன? ஆப்ஷன் பி இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. இது கிழக்கில் ஆலம்கீர்பூர், இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. மேற்கில் சுட்கா ஜென்டோர், தெற்கில் தைமாபாத் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. வடக்கில் ஷோர்டுகை ஆப்கானிஸ்தானில் இருக்குது. இது வரைக்கும் தான் அது பரவி இருந்தது.
அடுத்த கேள்வி பாருங்கள், ஹரப்பா பொறுத்துக. இதில் வந்து ஒவ்வொரு பகுதியும் எந்தெந்த இடங்களில் இருந்திருக்கு, அது அந்த காலத்தில் எந்தெந்த மாநிலங்களில் இருந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹரப்பா எங்கே இருந்திருக்கு? ஹரப்பா பஞ்சாபில் தான் இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோ சிந்தில் தான் இருந்திருக்கு. லோத்தல் குஜராத், நம்ம நிறைய கொஷின்ஸில் பார்த்துட்டோம். பனவாலி ஹரியானா, காலிபங்கன் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்திருக்கு. இது மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. இப்போ சுர்கோட்டா அப்படின்றது குஜராத்தில் தான் இருந்திருக்கும். அந்த முக்கியமான இடங்களை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து சரியானதை தேர்ந்தெடு. ஹரப்பா மக்கள் கோதுமை, பார்லி, திணை வகைகளை பயிரிட்டார்கள். இரட்டை சாகுபடி முறையை கடைபிடித்தனர். ஹரப்பாவின் மாடுகள் ஜெபு என அழைக்கப்பட்டது. இப்போ இதில் என்ன சரியான விடை, எது தவறானது? இதில் ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். இது எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம்? அவங்க எது மாதிரி சாகுபடி முறையை பயன்படுத்தினாங்க? அப்போ இரட்டை சாகுபடி முறை. அடுத்து அந்த ஹரப்பாவோட மாடுகள் என்ன பேரில் அழைக்கப்பட்டுச்சு? ஜெபு அப்படின்ற பேரில் அழைக்கப்பட்டுச்சு. அடுத்து சிந்துவெளி மக்கள் இழந்த மெழுகு செயல்முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிப்பது என்ன? அதாவது இது ஒரு செயல்முறை. இந்த முறையை பயன்படுத்தி அவங்க ஒரு பொருள் உருவாக்கியிருக்காங்க. அந்த முறை மூலமாக உருவாக்கப்பட்ட பொருள் என்னன்னு இது புக் பேக் கொஷின் பின்னாடி இருந்துச்சு, அதை அப்படியே வச்சுருந்தேன். ஜாடியா, இல்லை மதகுரு அல்லது அரசனா, பறவையா, இல்லை நடனமாடும் பெண்ணா? எது இந்த முறையை பயன்படுத்தி அவங்க செஞ்சுருந்தாங்க? இதுக்கு சரியானபடி ஆப்ஷன் டி நடனமாடும் பெண். அந்த வெண்கலத்தாலான பெண் சிலை பார்த்தோம் இல்லையா, அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. அது என்ன முறைன்னு பாருங்கள், இழந்த மெழுகு செயல்முறை. அடுத்து சரியானதை தேர்ந்தெடு. கூற்று. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். அதுக்கு ஏன் நம்ம அதை சொல்கிறோம்? அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க? திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. இதனால தான் நம்ம அதை நகர நாகரிகம்னு சொல்கிறோமா? இதுவும் புக் பேக் கொஷின் தான். இப்போ இதில் கூற்றும் காரணமும் சரியா தவறா, இல்லை கூற்று மட்டும் சரியா காரணம் தவறா பாருங்கள். இப்போ இதில் இரண்டுமே சரிதான். ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். நமக்கு அங்கே அவங்களுக்கு திட்டமிடப்பட்ட ஒரு நகர அமைப்பு இருந்துச்சு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பையும் அவங்க உருவாக்கி வச்சுருந்தாங்க. அதனால தான் நம்ம ஹரப்ப நாகரிகத்தை ஒரு நகர நாகரிகம்னு சொல்கிறோம். அடுத்து சரியானதை தேர்ந்தெடு. மண்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன, அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர். அங்கு கிடைத்த தானைன்னு வந்துருச்சு, பானை வந்திருக்கணும். அங்கு கிடைத்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவமைப்புகளுடனும் காணப்படுகின்றன. இப்போ இதில் சரியானது என்ன? இதில் நான் ரெண்டுமே சரிதான், 1, 2மே சரிதான். இதை எப்படி மாற்றி கேட்கலான்னா, மண்பாண்டங்கள் சிவப்புக்கு பதிலாக அவங்க கருப்பு வண்ணம்னு கொடுத்து கருப்பு வண்ணத்தில் பதிலாக சிவப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள்னு மாற்றி கொடுத்துருவாங்க நமக்கு. ஆனால் பானை சிவப்பு வண்ணத்தில் தான் இருந்துச்சு, அதில் அவங்க அந்த டிசைன்ஸ் போட்டது கருப்பு வண்ணத்தில் போட்டிருக்காங்க. அதே போல் அவங்க என்ன டிசைன்லாம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா, அதில் விலங்குகளோட உருவமும் வடிவியல் அமைப்புகள்னால் வட்டம் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்கிற மாதிரி வட்டம், அது மாதிரி தான். அதை தான் வடிவியல் அமைப்புகள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஆப்கானிஸ்தானில் காவ்ரி, பொருன்ஸ் என்ற பெயரில் ஆறுகள் உள்ளன. இப்போ வரைக்கும் இருக்குது. கொர்க்கை, பூம்புகார் போன்ற நகரங்களின் பெயர்களில் உள்ள இடங்களும் இன்றைக்கி ஆப்கானிஸ்தானில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ரெண்டுமே சரிதான். பாகிஸ்தானில் என்னென்ன பேரில் இடங்கள் இருக்கோ ஆறுகளோட பேர்களும், அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் என்னென்ன நகரங்களோட பெயர்கள் நம்ம தமிழில் பயன்படுத்தப்பட்டது இருந்துச்சு, ஆறுகளோட பெயர்கள்ன்றதும் அந்த பாக்ஸில் போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுக்கு சரியான என்ன? ஆப்ஷன் சி 1, 2மே சரிதான். இந்த 25 கொஷினுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் 9th-லையும் 11th-லையும் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸு சிந்துவெளி நாகரிகத்தில் உள்ள கொஷின்ஸே பார்ப்போம். எப்படியும் இதுலேருந்து நமக்கு எக்ஸாமுக்கு இல்லை 2 அதிகபட்சம் 1 இல்லை 2 கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. நம்ம இவ்வளவையும் படித்தா தான் அந்த 2 கொஷினுக்காவது ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.